எங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பூஞ்சோலைக்கு போயிருந்தேன்னா அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்த உடனே போகலாம். சார். ம் வணக்கம் சார். ஏசி சார் என்னை வர சொல்லியிருந்தாரு. ம் யா, அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றின கவலை உங்களுக்கு வேணாம். ஓகே, அதான் நானே சொல்கிறேனே, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? ஓகே 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 பாய். சார். ம், வேல்முருகன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்கள். சார் உங்களை கூப்பிட்றாரு. சரிங்க சார். வணக்கம் சார். வாங்க வேல்முருகன், உட்காருங்க. பரவாயில்லைங்க சார். உங்களை ஏன் வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? தெரியல சார். நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி சிவாவை கொலை பண்ணது ரிச்சோடோ இல்லை பூஜாவோ இல்லை. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் தான் சிவாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனியன் லெவலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கா? இல்லை சிவா யாரோடையாவது சண்டை போட்டிருக்காரா? ஃபோன் பண்ணி யாராச்சும் அவரை மிரட்டியிருக்காங்களா? கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சார், எனக்கு தெரிஞ்ச சிவாவுக்கு விரோதிங்க யாரும் இல்லை சார். சொல்லுங்க சார், தேவராஜன் ஆட்களோட ஃபோட்டோவும் கேட்டிருந்தீங்களே சார். இந்தாங்க சார். இந்த ஃபோட்டோஸ், இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ், இதெல்லாம் அறநிலைத்துறை மூலமாக எல்லா கோயிலுக்கும் அனுப்பி வைக்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். சார், அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நான் பார்த்துக்கலாமா? சார், இவன் தான் சார். இவன் தான். இவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இல்லை சார், இவனை சிவாவுக்கு நல்லா தெரியும். இவனுக்கு சிவாவுக்கு இடையில ஒரு முறை பிரச்சனை நடந்திருக்கு சார். எப்போ? நானும் சிவாவும் ஒரு முறை யூனியன் ஆஃபீஸ் போயிருந்தோம். டேய் டாக்டர், எம்எல்ஏ கை வச்சல நீ, உன் சாவு என் கையில் தட்டா. டேய், யாரா அவன் உன்னை மிரட்டிட்டு போறான்? அவன் யாரோ ஒரு பொறுக்கிட, ஏற்கனவே என்கிட்ட ஒரு நாள் அடி வாங்கியிருக்கான். என்னால நம்பவே முடியலையே. பார்க்க பெரிய முரட மாதிரி இருக்கான். அவன் உன்கிட்ட அடி வாங்கினானா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அடியால் கூட இருந்தாதான் ரவுடித்தனத்தை காட்டுவாங்க. அதே திருப்பி அடிச்சா வாங்கிட்டு ஓடிடுவாங்க. தைரியங்கிறது உருவத்துல இல்லடா, மனசுல இருக்கு. சரி வா, கீழே வெயிட் பண்ணலாம். ஓகே வேல்முருகன், எங்கிட்ட இப்போ சொன்ன விஷயத்த வெளியே வேறு யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்க சார். சரி, கிளம்புங்க. சின்னமணி
என்னடா ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. சொல்லு. அண்ணியை அடையார் மார்க்கெட்ல பார்த்தானே. எப்படா? இப்போதான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். பேசுனியா? பேசலண்ணே. என்ன 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 பேசு? பாப்பா பக்கத்துல இருந்தாளா? இல்லைண்ணே, அண்ணா ரொம்ப வருத்தமா இருக்காரு, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் திருந்துட்டும் நானே வரேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. ஐய், நானா திருந்திட்டேனாடா? சரி, அவை எங்க இருக்கான்னு விசாரிச்சியாடா? கேட்டண்ணே, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கண்ணே. அவ அப்படித்தான்டா, பிடிவாதக்காரி. அவ கூட வாழும்போதே திருந்திரு திருந்திருன்னு 1000 முறை சொல்லியிருப்பா. என் புள்ள கூட என்கிட்ட கெஞ்சனா தெரியுமா உனக்கு? அப்ப கூட நான் கேட்கலடா. இப்போ தனியா நின்னு தவிக்கிறேன். ரவீன் அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், திரும்ப கூப்பிடுறேன். ராதா, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? ஆபீஸ்ல ஒர்க்லாம் சீக்கிரமா முடிஞ்சு போச்சுப்பா, வெளியில வேற ஒர்க்கா வந்தேன். அப்படியா? சரி சரி. யசோதா, ராதா வந்திருக்கான் பாரு, காஃபி கொண்டா. ராதா, ஈவினிங் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன்ப்பா, மனசு கனத்து போச்சு. எதுப்பா? தூத்துக்குடியில சிவகாமின்னு ஒரு லேடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதானே? அதேதான்ப்பா. சரி, இதைத்தான் நான் சொல்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, இந்த மாதிரி நான் நிறைய கேஸை பார்த்துட்டேன், அதான் எனக்கு சாதாரணமா இருக்கு. உங்களுக்கு இது புதுசா இருக்கு, படிச்சதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்க. இருந்தாலும் ரொம்ப பாவம்ப்பா, 25 வயசு தான் ஆகுதான். தேங்க்யூ. சித்ரா, என்னம்மா இது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? இல்லப்பா, டாக்டர் தான் வீட்டில் இருக்கும்போது அவள் சும்மா இருக்க வேணாம், அப்படி எப்படின்னு ஏதாச்சும் வாக் பண்ணாதான் அவளுக்கு சீக்கிரமா கியூர் ஆகும்னு சொன்னாரு. ஓ அப்படியா? ஏமா, யசோதா எங்க போனா? அவ காஃபி கொண்டு வந்திருக்கலாமே. அம்மா வெளியில போயிருக்காங்க. அங்கிள், உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாமா. அப்பா, அந்த சிவகாமியோட புருஷன் ஒரு வாண்டட் கிரிமினல். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணும் எவ்வளவோ சொல்லியிருக்கா, இந்த தொழிலெலாம் வேணாம், விட்டுட்டு வாங்க, நேர்மையாக சம்பாதிச்சு போடலாம்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்லையா. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு 4th வெட்டிங் ஆனிவர்சரியா. நேராக கிச்சனில் போயிருக்கா, கதவை லாக் பண்ணிக்கிட்டு கேஸை ஓப்பன் பண்ணி தீ குச்சை பற்ற வச்சுட்டா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னப்பா என்னப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? பிடிக்கலன்னா திருந்தலன்னா விட்டுட்டு போயிருக்க வேண்டியது தானே. எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? இது அவனை மாத்திர போகுதா? மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் பந்தம் பாசம்லாம் இருக்கும்பா. இல்லப்பா, எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. அப்பா, நீங்கள் நினைக்கிறதா சரி, ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. தேவராஜன் அக்யூஸ்ட் இருக்கானே, அவனுக்கும் தம்பிக்கு மேலே அஃபெக்ஷன்லாம் இருக்க தானே செய்யுது. நீ வேறப்பா, எத்தனை கொலை பண்ணியிருக்கான், எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கான் அவன். எத்தனை கொலைங்க பண்ணியிருந்தாலும் அவன் தம்பிங்க செத்து போனப்ப அதுதானே பேப்பரில் படிச்சிங்களே. அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களாம்ப்பா, அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பானா. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒருவேளை அந்த சிவகாமி மாதிரி இல்லாம அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் அவன் தொழிலுக்கு துணை போகுதுங்களோ என்னவோ. அப்படியும் கூட இருக்கலாம். அப்பா, சொல்ல மறந்துட்டேனே, டாக்டர் சிவா மர்டர் கேஸ்ல லேட்டஸ்டா க்ளூ கிடைச்சிருக்கு. அதுல தேவராஜ் சம்பந்தப்பட்டிருக்கான்பா. ஆல்மோஸ்ட் நாங்கள் அவனை நெருங்கிட்டோம்ப்பா. ஒன்று என்கவுண்டர்ல சாக போறான், இல்ல தூக்கு தண்டனை அனுபவிக்க போறான். ரெண்டுத்துல ஒன்று கன்ஃபார்ம்.
வணக்கம் மேடம் ம்? நீங்க சொல்றீங்களா நான் இல்ல நீங்களே சொல்லிடுங்க. இதோ பாருங்க, உங்களெல்லாம் இங்கே எதுக்காக அசம்பிள் பண்ண சொல்றேன் தெரியுமா? இந்த ஃபேக்ட்ரி மேடமோட அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஃபேக்ட்ரி. ஆரம்ப நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நல்ல லாபகரமாக தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் தான் காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சேர்மன், எம்டி, மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நான் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். சார், நீங்க எடுத்திருக்கிற முடிவு நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. சேர்மனும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா ஃபேக்டரி இன்னொருத்தர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ற முடிவாக தானே இருக்கும். சார், ஃபேக்டரி லாபத்துல போகுதுன்னு இப்பதானே சார் சொன்னீங்க. இன்னும் நான் அதை பத்தி எதுவுமே சொல்லலையே, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஆக்சுவலா இந்த முடிவு மேடமோட அப்பா எடுத்த முடிவு இல்லை, அவங்களே எடுத்த முடிவு தான். மேடம், நீங்க எடுத்த முடிவை பத்தி நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்களேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா தெரியுறீங்க? கம் ஆன். ஃபேக்டரியை யாருக்காவது வித்துருவோமோன்னு பயப்படுறீங்களா? நோ. நான் எடுத்திருக்கிற முடிவு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். ஓகே? there is a saying, எப்பவுமே ஒரு நல்ல முடிவை சட்டுன்னு சொல்லிட்டா அது ரொம்ப சாதாரணமா போயிடும். அதனால தான் உங்க எல்லாரையுமே நான் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். வெல், இந்த திமிர் பிடிச்ச பூஜா அப்படி என்ன பெருசா முடிவெடுத்துக்க போறா அப்படின்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க? மேடம், நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கோம் மேடம். வெயிட் மேனேஜர், can I have the file please? ஹியர், இந்தாங்க. என்ன மேடம் இது? வாங்குங்க சொல்றேன். ஓகே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னா, from now, அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட ஃபேக்டரியில நீங்க எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது இந்த ஃபேக்டரியில வர்ற லாபத்துல உங்க ஒவ்வொருத்தருக்கும் சம பங்கு உண்டு. ஓகே? மேடம், நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம். எஸ், ஐ நோ. இட் மஸ்ட் பி ரியலி சர்ப்ரைசிங் யூ. உங்க எல்லாருக்குமே இது ஆச்சரியமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிமிஷத்துல நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த முடிவு நான் எடுத்த முடிவு கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட் சிவா எடுத்த முடிவு. இன்ஃபேக்ட் இது அவரோட பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். சிவா உயிரோட இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரியை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி அவர் ஆசைப்பட்டது வர லாபத்தெல்லாம் தம் வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இல்ல. தொழிலாளர்களான நீங்க, நண்பர்களான நீங்க வர லாபத்தை சம பங்கா பிரிச்சு எடுத்துட்டு போகணுங்கிறது அவரோட ஆசையா இருந்தது. But it's unfortunate that அவரால அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. It's all fate. விதி. அதை நம்மளால ஜெயிக்க முடியாது, and that's true. But அவரோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேங்கிற முறையில I feel proud. நான் நிச்சயமா பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். Well, I understand. சிவா இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கும். ஆனா அவர் இல்லைனாலும் அவரோட நினைவுகள் நமக்குள்ள இருக்குல்ல. அவரோட ஆசையை நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றிருக்கோம்ல.
இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? தென் வாட்? ஃபீல் ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். மேடம், உங்களுடைய மாறுதல் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் உங்களுடைய முடிவுக்கு நாங்க ஆயுஸ் ஃபுல்லா நன்றி உள்ளவங்களா இருப்போம் மேடம். பூஜா மேடம், பூஜா மேடம், பூஜா மேடம். இட்ஸ் ஓகே. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். சரி சரி, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க போங்க. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னை அல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே